விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கிர நார்களை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம் மாதுர் ஸ்தானம். மாதுர்காரன் சந்திரனுடைய ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 10, 11ஆம் இடத்துக்கு வராரு. அருமையான அமைப்பு. பாக்கிய கர்ம தர்ம ஸ்தானத்துக்கு வராரு. அருமையான அமைப்பு. சரி நேர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒரு அபூர்வ யோகம் நடந்திருக்கு. 18 வருஷம் கழித்து அந்த யோகம் நடந்திருக்கு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்படுது. தைரிய வீரிய ஸ்தானமும் சுகஸ்தானமும் வலுப்படுது. 2ஆம் இடமும் வலுப்படுது. தனஸ்தானமும் வலுப்படுது. ஸோ ராசியை சுற்றி நல்லா இருக்குது கிரகங்கள். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், கேது, இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. குருவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் செவ்வாயோட சாரை வாங்கியிருக்கிறாரு. ஸோ 5, 6 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ராஜயோகம் இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் உடனே கேட்டுருவீங்க, சார் நான் அஷ்டமச்சனியில் இருக்கேன், 1008 பாடலில் இருக்கிறேன், படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன சார் ராஜயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமச்சனி இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அஷ்டமச்சனி அடுத்த வருடம் செப்டம்பர் 2025 வரைக்கும் இருக்குது. சரியா? கடகராசிக்கு 2025 செப்டம்பர் வரைக்கும் அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இருக்குது. ஆனால் இடையில கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகுது. அப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், பரீட்சை எழுதும்போது அதை காட்டிலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் லீவ் விட்டால் ஜாலியாக இருக்கிறோம்ல, அது மாதிரி தான். இப்போ எக்ஸாம் லீவ் விட்ட மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறீங்க இந்த புரட்டாசி மாதம். அப்படி எடுத்துக்கணும். சரியா? ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யுது. நான் போது ஜோடத்தில் சாதக பாதங்களுக்கு சரி விகிதமாக சொல்லுவேன். கடகராசிக்கு சங்கடம் இருக்குது, கஷ்டமாக இருந்தாலும் எச்சரிக்கை கவனமாக இருக்குன்னு வீடியோ போடுவேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு 4 நாளுக்கு முன்னாடி சந்திர கிரகணம் நடந்துச்சு, அதுக்கு வீடியோ போட்டேன். கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சில விஷயத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இருக்கிற கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சாதக பாதங்கள் இருக்கும். சட்டியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அகப்பைக்கு வந்துடும். சரியா நேர்களே? பலன்கள் நல்லபடியாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி சந்திரன் என்ற இடத்துக்கு ராசிக்கு பலன் சொல்கிறேன். அதுபோக உங்களுடைய லக்கணம் தசாபுத்தி அமைப்புகள் வேறுபடும், கொஞ்சம் மாறுபடும். ஓகே, இது பொதுவானது, ரைட்டு. பட் இதுவும் நமக்கு சேரும். சரி நேர்களே, இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அருமையான அமைப்பு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அதுபோல் ராசிக்கு 3 கூடியவனும் 22ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் அடைகிறாரு. ஸோ 3, 12ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கிறனால ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும். ஆள் ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. ஒரு அசால்ட்டுத்தனத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு நிற்பீங்க. துணிவே துணைன்னு அது உங்களுக்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படும். வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். சரியா? அயல் தேசம், வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி, நீங்கள் பிற இடத்தை சார்ந்திருந்தீங்களா அதுவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 4க்கு உடைய 4ஆம் இடத்துல இருக்கிறார். யார்? சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அவர் 13/10/2024 வரைக்கும் இருக்கிறார். அக்டோபர் 13 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். வஞ்சகம் இல்லாமல் இருக்குது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் தொழிலில் பட்டாசு காட்டுவீங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. குறிப்பாக ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், வாஸ்து திரவியங்கள், வாசனை திரவியங்கள், அப்புறம் கேளிக்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள், தயாரிப்புகள், பெண்கள் விரும்புகிற பொருட்கள், பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், திரைப்படத்துறை, கலைத்துறை, திருமண மகால், இப்படி நிறையா சொல்லலாம். அலங்காரம், அலங்கார உறுதிகள், கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகள், இப்படி நிறையா சொல்லலாம். கண்கவர் வேலைகள், ஃபேன்சி ஸ்டோர், அப்புறம் பெரிய பெரிய மால், இப்படி நிறையா சொல்லலாம். வெகுஜன தொடர்பு அதிகமாக இருக்கிற இடங்கள். இப்போ ரங்கராஜன் ஸ்ட்ரீட் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டீனரில் அங்கே இருக்கிற அமைப்பு ஃபுல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவம் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் பல பலன்னு இருக்கும், கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நடக்க முடியாது. நடக்கிற இடம் முழுக்க எதனாச்சும் தின்பண்டங்களை வச்சு வித்துட்டு இருப்பானுங்க. அது சுக்கரனுடைய காரகத்துவம் தான். ஸோ அந்த தெருவில் 2 பக்கம் இருக்கிற கடைகளும் சுக்கரனுடைய காரகத்துவம் தான். அதை எடுத்துக்கிட்டோம்னா எப்படின்னா, அந்த அமைப்பே அப்படி தான். சரியா? அது சுக்கரை நம்ம வாழ்க்கைக்கு சுற்றி இருக்கிற கிரகம். நம்ம வீடு சுக்கரன் தான். சாப்பிட்ற சாப்பாடு சந்திரன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சந்திரன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உணவுப் பொருள்கள், போர்டிங் அண்ட் லாட்ஜு, கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களே நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம். உதாரணம் சொல்ல வேண்டியது நம்ம அவசியம் இல்லை. இருந்தாலும் சில வார்த்தைகளை 4 வார்த்தைகளை சொல்கிறேன். ஸோ சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அது சம்மந்தப்பட்ட தொழில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 18 வருஷத்துக்கு கழிச்சு கேதுவும் சூரியனும் சேர்றாங்க, குரு பார்வைக்கு வராங்க. ராசிக்கு 3ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது. 9ஆம் இடம் வலுப்படுது. ஸோ பாக்கியம் கிடைக்குது. எப்படி சார் அப்படின்னு கேட்டோம்னா, கேதுவுக்கு கன்னி ரொம்ப பிடித்த வீடு. கேது பகவான் ஒரு சர்ப்ப கிரகம், நிலக்கரகம். அவர் விருச்சிகம், கும்பம், கன்னி, இந்த 3 வீடு அவருக்கு நல்ல வீடு. அந்த 3 வீட்டில் இருந்தாருன்னா பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ அவர் குரு பார்வையில் சூரியன் கூட சேர்றாரு. உங்கள் ராசிக்கு 2 கூடியவங்க கூட சேர்றாரு. சரி, உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி வீடு சேர்ந்து குரு பார்வைக்கு வராரு. ஒரே நேரத்தில் புதன் இப்போ 22ஆம் தேதிக்கு மேலே அவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அது பத்திர யோகம். அதுபோக குரு சூரியன் தொடர்பு சிவராஜ் யோகம், கேல யோகம். குரு கேதுவுடைய இணைவு கேல யோகம்.
சுக்கிரன் தனியாக 4ஆம் இடத்துல மூலத்திரையோன் ஆட்சி பெற்று இருக்குது மாளவிய யோகம். ஸோ இந்த யோகமெல்லாம் உங்கள் ராசிக்கு 2, 3, 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால 4 வகையான யோகங்கள் வந்து ராசியை சுற்றி இருக்குது. 18 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அபூர்வ நிகழ்வு நடக்கும். ஏன்னா கேது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராசி மாறுவார். கன்னியா கேதுவாக வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும். சரியா? அதன் அடிப்படையில் 18 வருஷம் கழித்து இந்த மகாராஜ யோகம் வந்து உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல அமையுதுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முத்தாப்பா வந்து சுக்கிர பயிற்சி சிறப்பாக இருக்குது. குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவரும் சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. ஸோ இப்படி பலதரப்பட்ட அமைப்புகள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. அந்த புரட்டாசி மாதம் வந்து நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டவங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தேன், வறுத்து எடுக்கு, அஷ்டமச்சனி வந்து என்னை பாடாப்படுத்திட்டு இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல, நகல முடியல, நிமிர முடியல, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் மிக சிறப்பாக இருக்கும். புரட்டாசி மாதம் புரட்டி எடுக்க போகுது யோகம். சரியா? யோகங்கிறது வந்து எப்படின்னா நீங்கள் ஈடுபடுற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரியா? அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு திடீர்னு ஒரு மாறுதல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. திடீர்னு மாறுதல் வர்றதுக்கு அதுக்கு சில அமைப்புகள்லாம் இருக்குது. சரியா? அந்த அமைப்புகள் வந்து இப்போதைக்கு இருக்கா சார் அப்படின்னா 2, 5, 9, 11ஆம் இடங்கள் வலுப்பட்டு இருக்கணும். சரியா நேர்களே? 2, 5, 9ஆம் வலுப்பட இடங்கள் வலுப்படணும். இப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடகராசிக்கு வந்து பெருசாக யோகத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ராகு வந்து யோகத்தை தட்டி விடுவார். ராகு வந்து ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கு. 11ஆம் இடம் நல்லா இருக்குது, குரு இருக்கிறாரு. 5ஆம் இடம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் இடமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. ஸோ 50% தான் 5ஆம் இடம் நல்லா இருக்குது. ஸோ பெருசாக கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏதோ கிடைக்கும். கோடிகள் கிடைக்க வேண்டிய இடத்துல லட்சங்கள் கிடைக்கும், லட்சங்கள் கிடைக்க வேண்டிய இடத்துல 1000 கிடைக்கும். சரியா? ஆனால் யோகம் இருக்குது. ஆனால் அதோடைய சதவீதம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதையும் சொல்லித்தான் ஆகணும். நான் கண்மூடித்தனம்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி இப்படி ஆகோ ஓஹோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு பெர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்குமே பெர்சன்டேஜ் இருக்குது. 60 மார்க் எடுத்துகிட்டா ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் 80 மார்க் எடுத்துட்டோம்னா ஹானஸ்ட்டுங்கிறாங்களே, அது மாதிரி அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலைகள் வந்து மாறுபடும். இப்போ வந்து ராசிக்கு வந்து 2ஆம் இடம் ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, சனி பார்வையும் இருக்குது. பார்த்தீங்களா இப்படி சுற்றி வருதுன்னு பாருங்கள். சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, வருமான ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ போதிய அளவு கையில் பணம் கிடைக்காது, அதேமாதிரி அதிர்ஷ்டமும் இருக்காது. ஆனால் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஏதோ 100க்கு 50 கிடைக்கும். நீங்கள் போகிற இடத்துல ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து போகிறீங்க, அவர் வந்து 1 லட்ச ரூபா கொடுப்பாருன்னா அவர் வந்து 50,000 கொடுப்பார். இப்படி தான் இருக்கும் பலன்கள். சரியா நேர்களே? அதுலேயும் இப்போ கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். 50,000 கிடைக்க வேண்டிய இடத்துல 75,000 கிடைக்கும். ஏன்னா இந்த கிரக நிலையை கொஞ்சம் மாறி அமைக்கிறதுல அது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். தொழில் ஸ்தானம் வலுப்படுறதுனால தொழில் மூலிமா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, பலனுக்குள்ளே போவோம். சரியா? நான் நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறேன், பொதுவாகவும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கடகராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன். அஷ்டமச்சனி தாக்கத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கூடுதல் கவனம் வச்சு போடுறேன். பாருங்கள். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பலன்களை சொல்கிறேன். யோக நாட்களையும் சொல்கிறேன். அதுபோக பலதரப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? உங்கள் ஜனன ஜாதகம், ராசி, நட்சத்திரம், கிரக சேர்க்கை, கிரக பார்வை, பலன்கள், அப்புறம் வந்து வேத ஜோதிடத்தில் உள்ள தகவல்கள், பரிகாரங்கள், வழிபாடுகள், இப்படி பலதரப்பட்ட தகவல்களை சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். சரியா? நான் சொல்கிறத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். சரியா நேர்களே? இப்போ வந்து 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அருமையான அமைப்பு தான். ஆள் கொஞ்சம் கொடுத்து உதவிங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மழை வைப்பீங்க, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பெரியரோட நட்பு இருக்கும், அதிகாரிகள்கிட்ட நல்ல ஏற்றம் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு மேலே சிறப்பாக பார்க்கப்படுகிறது, உடன் பிறந்த சகோதர வரிசையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், போட்டி பந்தயங்கள் நல்லபடியாக இருக்கும், பள்ளி மாணவர்கள் விளையாட்டு போட்டியில் நல்லா பரிசு சேர்க்கலாம், எந்த ஒரு காரியத்தையும் சிரமமின்றி செய்வீங்க. சரியா? நல்லா இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷனில் இருக்கிறவங்க நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. ஒரு கொஞ்சம் முரட்டு சுவா இருந்தாலுமே ஒரு நெறியாக இருப்பீங்க. இப்படி தான் வாழணும் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதம் திட்டம் போட்டு சிறப்பாக வாழ்வீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால வண்டி வாகனம் நல்லாயிருக்கும், வீட்டில் தாயோட அன்பு இருக்கும், தாய் வழியில் உறவுகளாக நல்லபடியாக இருக்கும், நல்ல ஒரு புகழ் கிடைக்கும், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக வந்து வண்டி கிண்டி மாத்திரம் அந்த காலகட்டம் மாற்றிக்கலாம். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் இருக்கிறவங்க, கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, கால்நடை வச்சுருக்கிறவங்க, பண்ணை வச்சுருக்கிறவங்க, மில் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஜவுளி கடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். கலை அம்சம் உள்ள தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். கட்டிட கான்ட்ராக்டர், பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். டிசைனர்ஸ் நல்லாயிருக்கும். ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறவங்க, வீட்டுக்கு ஃப்ரெண்ட் எலிவேஷன் டிசைன் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் வசதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். வீட்டுக்கு வாங்கி போடலாம். சரியா? அந்த புரட்டாசி மாதம் ஆஃபர்லாம் போடுவாங்க, அதை வாங்கி போடலாம். அதுபோக வந்து
ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, அடுத்து வந்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். புனர்பூச நட்சத்திரத்துக்கு சாதக பாதங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். புனர்பூசம் 4ஆம் பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஏன் புரட்டாசி மாதம் மெயின் பண்ணுறேன்னா, புரட்டாசி இன்றைக்கி 4ஆம் தேதி தான். இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் 20 செப்டம்பர் 20. ஸோ புரட்டாசி வந்து 17-10 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் புரட்டாசி மாதமே எடுத்துக்கிறோம், தமிழ் மாதத்துக்கு எடுத்துக்கிறோம். பொன்னான மாதமாக பார்க்கப்படுகிறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுற எல்லா காரியமே சக்ஸஸ் ஆகும். அரசியல்வாதிக்கு செல்வாக்கு வரும். சமுதாயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இறைவனுடைய அருள் கிடைக்கும், சித்தி கிடைக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோயில் உலகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புரட்டாசி மாதம் பெருமாளுடைய வழிபாடு சிறப்பாக செய்யுங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மூலத்திரியோணம் ஆட்சிப்பட்டு இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார் 13ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 13க்கு மேலே. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, 4ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். ஸோ புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து நல்ல விதமாக தான் இருக்குது. புதன் தான் பெருமாள். சரியா, புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். ஓகே, சுக்கிரன் வந்து மகாலட்சுமி. ஸோ அந்த 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சுகஸ்தானத்தில் லட்சுமி நாராயண யோகம் கிடைக்கும் அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருக்குங்க. கடகராசிக்கு அடுத்தடுத்து நல்லா இருக்குது. சரியா, கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. அது உங்களுக்கு நடக்கலைன்னா உங்கள் ஜனன ஜாதகம் சரியில்லை, அஷ்டமச்சனியோட தாக்கமாக கூட இருக்கலாம். பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், ஆதாயம் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட கௌரவம் பெருமை நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், கடகராசிக்கு சொல்லலை, நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பூர்வீக சொத்து விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல படம் தேடி வரும். இந்த புரட்டாசி மாதம் வரன் பார்க்கலாம், ஆனால் நேரில் தான் போய் பார்க்கக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம், ஜாதகம்லாம் செக் பண்ணிக்கலாம், மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். சரியா, பள்ளி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா புதன் நல்லபடியாக இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுபோக ஒரு சிலருக்கு வந்து சொத்து பத்துக்கெல்லாம் வந்து சேரும். கடனாக கேட்ட பணம் வந்து சேரும். அது முதலே சொன்னேன். அதுபோக பண வரவு பல வழிகள் இருக்கும். சொந்த பந்தத்தினருடைய ஆதரவு இருக்கும். குடும்பத்துக்கு சொந்த பந்தம் வந்துட்டு போவாங்க. கணவன் மனைவி கிட்ட ஒரு நல்ல ஒரு சுமூகம் இருக்கும். ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையால் சால்வ் ஆகி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் வழக்கு எதுனாச்சும் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு இருக்கும். அதுலேருந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சரியாக போகும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நினைத்த வேலையில் நினைத்தபடி முடிச்சு கொடுப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு. சந்திராஷ்டமம் அக்டோபர் 13ஆம் தேதி சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலண்டரில் ஒரு மாதிரியாக போடுவாங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமம் வரும். ஓகே, அதிர்ஷ்ட நாட்கள் நான் ஒரு சர்வே பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த நாட்களை சொல்கிறேன், அதை வச்சுக்கோங்க. அதுபோக நான் வந்து கடகராசிக்கு வந்து நட்சத்திர ரீதியாக யோக நாட்கள் சொல்லுவேன். ஓகே நேர்களே, இப்போ வந்து அதிர்ஷ்ட நாட்கள் எடுத்துட்டோம்னா செப்டம்பர் 20, 21, 29, 30, அக்டோபர் 2, 3, 11, 12. ஓகே நேர்களே, அடுத்து வந்து பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. புதனுடைய பார்வையில் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. பூச நட்சத்திரம். பூசம் வந்து ஒரு முக்கியமான நட்சத்திரம். சரியா, யோகமான நட்சத்திரம் தான். பூச நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குன்னா, புரட்டாசி மாதம் கொஞ்சம் யோகமான மாதமாக தான் இருக்குது. நல்லபடி லாபமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அரசு வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பார்த்த அமைப்புகள் கிடைக்கும். அரசு வழியில் எதுவும் அனுமதி கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு கிளியர் ஆகும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் மலமலன்னு வேகமாக நடக்கும். நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், பூச நட்சத்திரத்துக்கு. பொது பலன்களும் முன்னாடி சொல்லிட்டேன் கடகராசிக்கு. இப்போ வந்து சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்துக்கு தொழில் எதுவும் தொடங்குறா இருந்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு இப்போ நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். வழக்கு வியாபாரம் நல்லபடியாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானால் நல்ல ஒரு வருவாய் இருக்கும். தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும். விரயஸ்தானத்தில் இவர் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அப்பப்போ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எதனாச்சும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் யோசனை பண்ணிட்டு செய்யுங்க. சரியா, எதுவும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் யோசனை பண்ணுங்கள். ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி, மற்றபடி வியாபாரத்தை வந்து உங்கள் நேரடி பார்வையில் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி விடாதீங்க. கொஞ்சம் அவசியமாக கவனமாக இருக்கணும், கண்காணிப்பாக இருக்கணும். அதுபோல் குடும்பத்தில் வந்து சுமூகம் இருக்கும். குடும்பத்தில் இந்த நெருக்கடிலாம் ஒன்று விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். திருமண அமைப்பு வேகமாக நடக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. திருமணமாக இருக்கிறவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இந்த காலகட்டம் வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரம் சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா, மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, தடையெல்லாம் இருக்காது. நல்லா ஜருவாக நல்லபடியாக படிப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இருக்குது. சரியா, செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு, 14ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 13, 14 சந்திராஷ்டமம் இருக்குது. 13, 14 என்ன மதியத்துக்கு மேலே வரும், மறுநாள் இருக்கும். ஓகே ரைட்டு. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செப்டம்பர் 20, 26, 29. அதுக்கடுத்து அக்டோபர் 5, 8,
11, 16 ரைட் நேர்களே. அடுத்து வந்து ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். புதன் நல்ல நிலைமையில தாங்க இருக்கிறாருங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், அடுத்த வருகின்ற நாட்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. நான் சொன்னேன்ல வீடியோவில் ஆரம்பத்தில், அந்த ஆனுவல் எக்ஸாமினேஷன் லீவ் விட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம்னு, அது மாதிரி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருப்பீங்க, பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் எப்படின்னா, எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இருக்கும், கேட்ட பணம் கிடைக்கும், கைக்கு பணம் வருதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. புதிய சொத்து பத்து வாங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சிலருக்கு வீடு கட்டும் அமைப்பும் இருக்கும், வீடு கட்டுற வேலையிலையும் போகலாம். படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, அக்கறையாக இருப்பீங்க. திரைப்படம் சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும், தொழில் இருந்த தடையெல்லாம் சரியாக பெறும். உற்பத்தி பண்ணுறவர்கள், அது உற்பத்தியாளர்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்கிறவங்க உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கே வேலை பார்க்குற பணியாட்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. கிரகங்கள் நிலைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நினைத்த வேலையில் நினைத்தபடியாக முடியும். சரியா, ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு, சூரியன், கேது நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி குறையும், அந்த டென்ஷன் படபடப்பு எல்லாமே சரியாக பெறும். கணவன் மணி கொஞ்சம் ஒத்துமையாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்க பெண்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும். அரசு வழியில் இருந்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் மலமலன்னு முடியும். இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சரியா, வழக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி நல்லபடியாக நடக்கும். நண்பர்களால் ஆதாயம் இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா, வருமானமும் நல்லபடியாக இருக்கும். ஸோ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன சார் நல்லா தான் சொல்லிட்டு இருக்கிற, எதுவுமே எங்கள் நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பிரச்சனை இருக்கிறது காரணம் வந்து இப்போ கோச்சார நிலையில் எந்தெந்த கிரகங்கள் பிரச்சனைக்கு உட்பட்டு இருக்குன்னா, செவ்வாயும் ராகு தான் பிரச்சனைக்கு உட்பட்டுருக்காங்க. பொதுவாக கடக ராசிக்கு சொல்கிறேன், இப்போ 3 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு பிரச்சனையில் இருக்கிற கிரகங்கள் யாருன்னு பார்த்தா ராகு செவ்வாய் தான் கேந்திரமாக இருக்கிறாங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல செவ்வாய். இது நல்ல விசேஷம் கிடையாது. பாக்கியஸ்தானத்தில் விரயஸ்தானத்திலையும் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா உங்களுக்கு வாரி வழங்கும். செவ்வாய் வந்து ஒரு கிரகமே கடகராசி தூக்கி பிடிப்பார். சரியா, செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 கூடியவன், அஷ்டஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டமும் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், வீடியோவில் சொன்ன மாதிரி தான், 1 லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல 50,000 கிடைக்கும். கொஞ்சம் விரயத்தோடு கிடைக்கும், அலைச்சல் திருச்சலோடு தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் முழுக்க பெருமாளை கும்பிடுங்க. சனிக்கிழமை போங்க, அது உங்களோட சாய்ஸு, கும்பிடுங்க, நல்லது தான். புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் சைவ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். அது வந்து இந்த பிறவிக்கு பயன். சரியா, அடுத்தடுத்து வரக்கிற காலங்களுக்கு பொதுவான பலன். புண்ணியங்கிறது வேறு, வழிபாடுங்கிறது வேறு, பரிகாரங்கிறது வேறு. சரியா, அது புண்ணியங்கிறது இந்த பறவைலனா அடுத்த பறவையில் கூட கிடைக்கும். பாவ புண்ணியங்களுக்கு வந்து பலன்கள் வந்து எப்போனாச்சும் கிடைக்கும், எந்த ரூபத்தில்னாச்சும் கிடைக்கும், யாருக்கு வேணாலும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். சரியா, பெற்றவர் செய்த புண்ணியம் பிள்ளைகளாக பிறந்ததாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போதைக்கு வந்து வழிபாடு வந்து 9ஆம் இடத்துல ராகு, துர்க்கையம்மனை கும்பிடணும், காளியம்மனை கும்பிடணும். காளியம்மனை கும்பிடுறது ரொம்ப சிறந்தது. பௌர்ணமி தோறும் காளியம்மனை கும்பிடணும், ராகு வழியில் கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 கிழமையிலும் உள்ள ராகு வழியில் அம்மன் வழிபாடு பண்ணணும், காளியம்மன் வழிபாடு பண்ணணும். செவ்வாய் சரியில்லை, 12ஆம் இடத்துல மிதுனத்தில் பகமப்பட்டு இருக்கிறாரு. முருகப்பெருமானை வழிபடணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர இறை விட்டுட்டும் போது கந்தசஷ்டி கவசம் படிக்கணும், முருகப்பெருமானை கும்பிடணும், முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும். சரியா, இதுதான் இப்போதைக்கு குருஷியலாக இருக்குது. இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் ராகு சரியில்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அதையும் சொல்கிறேன் நான். சரி, என்ன தான் பலன்கள் இங்கே அதிகமாக இருந்தாலுமே இந்த 18 வருஷத்துக்கு கிடைக்கிற அபூர்வ யோகம், அந்த யோகம், ராஜயோகம், நான் சொன்ன மாளவிய யோகம், சிவராஜ யோகம், பத்திர யோகம், இப்படி பல யோகங்கள் இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இல்லாத கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. செவ்வாய் கெட்டு போயிருந்தாருன்னா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும். கடகராசியில் அண்ணன் தம்பி மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. பாகப்பருவனை, சொத்து பத்து பேசியத்தில் இருக்கும், பங்காளி பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும். தாப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, சண்டை இருக்கும். தாப்பன் உடம்புக்கு முடியாமல் போயிடும். தாப்பனில் ஒரு பிரச்சனை இருக்கும், வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. சரியா, அதுவும் இருக்குது. இது மாதிரி பலன்களும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் 9 கிரகங்களில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகம் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த கிரகம் சார்ந்த வீட்டோடைய பலன்களும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் நடக்கும். இவ்வளோ தாங்க ஜோதிடம். சரியா, இதுதான் உண்மை. இப்படித்தான் நடக்கும் பலன்கள், வேறு எதுவுமே நடக்காது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் ராசி கட்டத்தில் நல்ல நிலைமையில் இருக்கோ அந்த கிரகம் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வரும்போது அந்த கிரகம் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டினுடைய தன்மையை கொடுக்கும். அதுபோல் அந்த கிரகம் எதுக்காக படைக்கப்பட்டதோ அதோட செயல்பாடு செய்யும். இவ்வளோ தான் ஜோதிடம். ஓகே, இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. புரிந்தவங்களுக்கு நல்லது, புரியாதவங்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா தெய்வத்தை கும்பிடுங்க. நமக்கு முடியாத விஷயத்தை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, தெரியாத விஷயத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். இறைவா என்னை நீ காப்பாற்று, ஏன்னா நீ படைச்சதுனால நான் வந்திருக்கேன் அந்த பூமிக்கு, இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேனே.
தாய் தகப்பன் மூலம் வந்தாலுமே இறைவனோட அனுக்கிறம் அவன்றி தான் அனலும் அசையாது. அதனால் நமக்கு வந்து இறைவன் தான் முக்கியம். சரியா? பிறந்த குழந்தைக்கு யாரையும் தெரியாது, தாய் தகப்பனும் தெரியாது, யாரையும் தெரியாது. அது வந்து அந்நேரம் கடவுள் தான் காப்பாற்றுறாரு, விநாயகப் பெருமான் தான் காப்பாற்றுறாரு. குழந்தைய 1 மாத காலத்துக்கு பிள்ளையார் தான் காப்பாற்றுறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால தான் குழந்தை பிறந்தவொடனே அரச மரத்தடி கூட்டு போயிடுவாங்க. பேர் வச்சு பிள்ளையார் ஊரில் போய் பிள்ளையார் பாதத்தில் போட்டு வருவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய ஆரம்ப கட்டத்தில் காப்பாற்றுறது வந்து விநாயகப் பெருமான் தான். அந்த குழந்தை வளர்ந்து வயதாகி நாளாகி பேராகி வரும்போது தான் 1008 இதுக்கு வருது. அறிவு வந்த பின்னாடி 1008 யோசனை வருது. அப்படி இப்படி வாழலாமா, அப்படி வாழலாமா, அனைத்துக்கும் ஆசைப்படுது. இந்த லவ்விய வாழ்க்கையில் தன்னை இணைச்சிக்கிறது. அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கு. அதில் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள். நம்ம பாரத்தை அவங்ககிட்ட விட்டுறணும். இப்போ நான் சொன்னேன், ஜோதிடத்தை பற்றி சில கருத்துக்களை சொன்னேன். புரிந்தவர்களுக்கு அது புரியும், புரியாதவங்க வந்து இறைவன்கிட்ட விட்டுருங்க. ஆண்டவா என்னை காப்பாற்று, நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.